வாக்குவாதமும் தர்க்கமும். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய மறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது, அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். விருத்த சேதனம் அடையாவிட்டால் சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லா காரியங்களும் பிரச்சனை இல்லாமலும் சந்தோஷமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் திடீரென்று பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் எதிர்பாராத பிரச்சனைகள் ஊழியத்தில் திடீரென்று வந்துவிடலாம். சில குழப்பங்கள் உண்டாகலாம். சில சமயங்களில் பிரிவினைகள் உண்டாகலாம். கர்த்தருடைய சபையானது பூமியில் உள்ள பரலோகத்தை போன்றது. அந்தியோக்கியாவில் உள்ள சபை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று நன்றாய் இருக்கிறது. திடீரென்று சபையில் சமாதானம் சீர்குலைகிறது. கருத்து வேறுபாடுகள் உண்டாயிற்று. வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் உண்டாயிற்று. இதுவரையிலும் அந்தியோக்கியா சபையில் பவுலும் பர்னபாவும் போதகம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒருமனம் உள்ளவர்களாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்கள். ஏராளமான பிரஜாதியார் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இவருடைய முறைமையின் பிரகாரம் இவர்களில் யாரும் விருத்த சேதனம் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் யூதேயாவில் இருந்து ஒரு சில ஊழியக்காரர்கள் அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மோசேயின் முறைமையின்படியே விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று போதகம் பண்ணுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் விருத்த சேதனம் அடையாவிட்டால் அவர்களால் ரட்சிக்கப்பட முடியாது என்று நூதன உபதேசத்தை கொடுக்கிறார்கள். அந்தியோக்கியா சபையில் ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறது. புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ஏராளமானோர் ரட்சிக்கப்பட்டு அந்தியோக்கியா சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். புறஜாதியார் ஜனங்கள் நடுவில் நடைபெறும் ஊழியத்திற்கு அந்தியோக்கியா ஒரு மைய ஸ்தலமாக விளங்கிற்று. இதனால் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து சேருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு சிலர் யூதாவிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். யூதேயாவில் இருந்து வந்தவர்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் பெற்றிருக்கிறார்கள். அந்தியோக்கியாவில் உள்ள சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற புறஜாதி ஜனங்கள் யாரும் விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது இவர்களுக்கு தெரிய வருகிறது. யூதேயாவில் இருந்து வந்தவர்கள் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள். சபையில் ஒரு நூதன உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இது ஒரு புளித்த மாவை போன்றது. இதை ஆரம்பத்திலேயே அகற்றி போட வேண்டும். இல்லை என்றால் கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா மாவையும் புளிக்க வைத்துவிடும். விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்னும் உபதேசத்தை உடனடியாக நீக்கி போட வேண்டும். இல்லை என்றால் இந்த உபதேசமானது புறஜாதியார் மத்தியில் உள்ள எல்லா சபைகளுக்கும் பரவும். பவுலும் பர்னபாவும் விருத்த சேதனத்தை பற்றி போதகம் பண்ணுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அந்தியோக்கியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நன்றாக போதகம் பண்ணி இருக்கிறார்கள். போதகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். துரு உபதேசத்திற்கு விரோதமாக மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தங்களுக்கு சத்திய வசனத்தை பற்றிய மெய்யான உபதேசம் இன்னும் தேவை என்னும் ஆர்வம் விசுவாசிகளிடத்தில் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் விசுவாசிகள் மத்தியில் உபதேச குறைவு காணப்படும். சில சமயங்களில் துரு உபதேசங்களும் இவர்களுக்குள் பிரவேசித்துவிடும். ஆதி திருச்சபையில் ஏராளமான விசுவாசிகள் யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் நியாய பிரமாணமும் தங்களுக்கு தேவை என்று நினைக்கிறார்கள். தேவனே நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் என்றும் ஆகையினால் நியாய பிரமாணத்தின் அதிகாரம் பரிசுத்தமானது என்றும்
இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யூதர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளும் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்க வேண்டும் என்று இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். யூத மார்க்கத்தில் இருந்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் யூத மார்க்கத்து பாரம்பரியம் இவர்களை விட்டு உடனடியாக நீங்கி போய்விடவில்லை. இவர்களுக்கு மோசேயின் பிரமாணம் பாரம்பரியமாக போதகம் பண்ணப்பட்டிருக்கிறது. மோசேயின் வார்த்தைகள் இவர்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகர் என்று விசுவாசித்தாலும் மோசேயின் பிரமாணத்திலும் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மோசேயின் பிரமாணத்தை பற்றிய தங்கள் விசுவாசத்தை தங்களைப் போலவே பிரஜாதியாரில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்களைப் போலவே அவர்களும் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மற்றவர்கள் மீதும் திணிக்கிறார்கள். தங்களைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் செய்வது போலவே மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் சிந்திப்பது போலவே மற்றவர்களும் சிந்திக்க வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் தங்களைப் போலவே இல்லை என்றால் இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்கள் அவரை மேசியாவாக விசுவாசிக்கிறார்கள். மேசியா இந்த உலகத்தில் யூதர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார் என்பது யூதர்களுடைய பொதுவான எதிர்பார்ப்பு. மேசியாவின் ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்யமாக இருக்கும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் யூதர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியதல்ல, அது பரலோகத்திற்குரியது, அது ஆவிக்குரியது. இப்போது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரஜாதியாரும் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிரஜாதியாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யம் பிரஜாதியார் மத்தியிலும் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரஜாதியார் ரட்சிக்கப்படுவதை யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கவனித்து பார்க்கிறார்கள். சபையில் விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. கிறிஸ்து இதன் மூலமாக இந்த பூமியில் தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் என்று யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிரஜாதியாரும் மோசேயின் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று போதகம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய கருத்து தவறாக இருந்தாலும் தங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். பிரஜாதியாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இந்த உபதேசத்தோடு நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்றும் பிரஜாதியாருக்கு போதகம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரமாக அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்களால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றும் அவர்கள் நரகத்திற்கு போக வேண்டும் என்றும் போதகம் பண்ணுகிறார்கள். யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் போதகத்தின்படி ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நல்லவராக இருந்தாலும் விருத்த சேதனம் அடையாவிட்டால் அவரால் ரட்சிக்கப்பட முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் மோசேயின் பிரமாணத்துக்கு உள்ளும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய போதகம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உபதேசத்தில் முதல் முறையாக கருத்து வேறுபாடு உண்டாகிறது. இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதாக நாம் இந்த அதிகாரத்தை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ விசுவாசம் மிகவும் எளிமையானது. ஒரு சிலர் கிறிஸ்தவ உபதேசத்தில் தங்களுடைய சொந்த பிரமாணங்களையும் பாரம்பரியங்களையும் உள்ளே நுழைத்து அதை கடினமாக்குகிறார்கள். கலாத்தியாவில் இருந்த திருச்சபையார் நியாயப்பிரமாணத்திற்கு உடன்பட்டிருந்தார்கள். பவுல் இதற்காக அவர்களை கடிந்து கொண்டார். பேதுரு, பர்னபா மற்றும் சிலர் சிறிது காலம் இந்த தவறான உபதேசங்களினால் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படுத்துதலினாலே அவர்கள் தங்களுடைய தவற்றை திருத்திக் கொண்டு மெய்யான உபதேசத்திற்கு திரும்பினார்கள்.
எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யூதேயாவில் இருந்து வந்தவர்களுடைய போதகத்தினாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று. யூதேயாவில் இருந்து வந்தவர்களுடைய போதகத்தை அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலும் பர்னபாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவின் சத்தியம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எல்லா விதமான பாரம்பரியத்தின் பிரமாணத்தில் இருந்தும் அந்த நுகத்தின் பாரத்தில் இருந்தும் மனுக்குலத்தை விடுதலை பண்ணுவதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் தங்கள் இருதயத்தில் ஆழமாய் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது மாத்திரமே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கிற உபதேசம். விருத்த சேதனம் பெற்றுக்கொள்வது பற்றி இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரிடம் ஒன்றும் சொல்லவில்லை. பவுலும் பர்னபாவும் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பெற்றோரைப் போல இருக்கிறார்கள். தங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பிரஜாதி ஜனங்கள் மத்தியில் துரு உபதேசம் பரவிவிடக் கூடாது என்பதில் அப்போஸ்தலர்கள் எச்சரிப்பாய் இருக்கிறார்கள். புறஜாதியாரின் சுயாதீனத்தை யூத மார்க்கத்தாரின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடாது என்பதிலும் அப்போஸ்தலர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதுதான் அப்போஸ்தலரின் உபதேசம். புறஜாதியாரும் அப்போஸ்தலரின் உபதேசத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது யூதாவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் விருத்த சேதனத்தை பற்றி போதகம் பண்ணுகிறார்கள். ஒருவன் மோசேயினுடைய முறைமையின் படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படமாட்டான் என்பது அவர்களுடைய உபதேசம். பவுலும் பர்னபாவும் இந்த புதிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களோடு வாக்குவாதமும் தர்க்கமும் பண்ணுகிறார்கள். வாக்குவாதமும் தர்க்கமும் அதிகரித்தால் சபையில் பிரச்சனையும் பிரிவினையும் உண்டாகும். இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தீர்த்து வைத்துவிட வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் விரும்புகிறார்கள். பவுலும் பர்னபாவும் அவர்கள் சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று தீர்மானிக்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பி சீஷர்களாக இருக்கிறவர்களிடம் யூதேயாவில் இருந்து வந்திருக்கிறவர்கள்தான் விருத்த சேதனத்தை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். இந்த உபதேசம் எருசலேமில் இருந்து வந்திருப்பதினால் எருசலேமுக்கே போய் இந்த பிரச்சனையை பற்றி அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு தீர்வு காணலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இவர்களை அனுப்பினார்களா? விருத்த சேதனத்தை பற்றி இவர்கள் கொடுக்கிற போதகத்தை எருசலேம் சபையார் அங்கீகரிக்கிறார்களா என்பதை குறித்து தெளிவு பெறுவதற்காக பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு போகலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனத்தை பற்றிய உபதேசம் எருசலேமில் இருந்துதான் அந்தியோக்கியாவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் எருசலேமில் உள்ள சபையார் இவர்களை அனுப்பவில்லை. எருசலேம் சபையில் விருத்த சேதன உபதேசம் போதிக்கப்படவும் இல்லை. எருசலேமில் உள்ள சபையார் விருத்த சேதன உபதேசத்தை போதிக்குமாறு இவர்களை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பவும் இல்லை. விசுவாசிகளுக்கு மத்தியில் யாராவது நூதன உபதேசங்களை போதித்தால் அதை உடனடியாக அங்கீகரிக்க கூடாது. அந்த உபதேசத்தை பற்றி சபை தலைவர்களிடமும் வேத பண்டிதர்களிடமும் கலந்து ஆலோசனை பண்ண வேண்டும். தேவையில்லாமல் வாக்குவாதமும் தர்க்கமும் பண்ணுவதற்கு பதிலாக நூதன உபதேசங்களை பற்றி தெரிந்து கொண்டு துரு உபதேசங்களை நீக்கி போட வேண்டும். எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் விருத்த சேதன உபதேசத்தை அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்த உபதேசத்தை தாங்களும் அங்கீகரிக்க கூடாது என்று பவுலும் பர்னபாவும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். சபையில் வாக்குவாதமும் தர்க்கமும் பிரச்சனையும் குழப்பமும் உண்டாகும் போது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரையும் மூப்பரையும் கலந்து ஆலோசனை பண்ணினால் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என்று அந்தியோக்கியா சபையார் நம்புகிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள்.